ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜில் பாயா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம். இதை நீட்டாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நான்வெஜ்ஜில் தான் பாயா செய்யணுமா, அதே டேஸ்ட்டில் நம்ம வெஜ்ஜிலையுமே ட்ரை பண்ணலாமே. ஸோ நம்மளுக்கு இந்த ஆடி அமாவாசை இல்லை இந்த சாட்டர்டேஸில் இல்லை பௌர்ணமி கிருத்திகா அது மாதிரிலாம் வரும்போது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ வெஜ்ஜிலையும் அதே மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. அதுவுமே நல்லா வதங்கணும். எப்போவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டே இருக்கும். ஸோ அரைகுறையாக வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணாதீங்க. நல்லா அதை மசிஞ்சு வதங்கணும். அந்த தக்காளியோட தோல்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வதங்கணும். ஸோ அப்புறம் நார்மலாகவே உப்பு லைட்டாக போட்டு வதக்குங்க. உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கும். ஸோ அது நல்லா வதங்கிருச்சு. ஜூமில் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இந்த டைம் நம்ம மேஜிக் மசாலாஸ் தான் போட போகிறோம். அதாவது என்னென்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அந்த மசாலா வாசனை நம்மளுக்கு போனதுக்கு அப்புறமா தான் எப்போவுமே தண்ணி ஊற்றணும். இல்லைனா நம்ம சாப்பிடும் போதுமே அப்படியே தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்ம சாப்பிடும் போதுமே அந்த மசாலா ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், ராவாக இருக்கும். ஸோ மசாலா ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். அதை ஒரு சைடு கொதிக்கிட்டோம். இன்னொரு சைடு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் உடச்சிக்கல்ல ஒரு 2 கைப்பிடி, அதுக்கப்புறம் இந்த பெருஞ்சீரகம் அகைன் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா 1/4 மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி உடச்சிக்கல்ல கூட போட்டு அரைச்சிக்கோங்க, போதும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணியுமே ஆட் பண்ணியிருக்கேன் அந்த விழுது போட்டதுக்கப்புறம். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஓப்பனில் வேணால் நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கலக்கி அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த டிங் டிங் டிங்னு மணி அடிச்சுட்டே நம்மளுக்கு இடியாப்பக்காரங்க வருவாங்களா, அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி இடியாப்பம் வாங்கி வச்சுருந்தேன். அப்படியே இந்த வெஜ்ஜு பாயாவை அதுக்கு மேலே போட்டு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்தது. பாயா தாண்டா, ஆட்டுக்கால் இல்லைனாலுமே வெஜ்ஜிலையுமே பாயா தாண்டா அப்படின்ற மாதிரி நான் ஒரு நல்ல குக்குன்ற கர்வத்தோட நல்ல திருப்தியாக அந்த டின்னரை சாப்பிட்டு முடித்தேன். இந்த ரெசிபி நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.